பெட்ரோலிய அமைச்சகத்தின் முக்கிய ஆவணங்களை விற்றது தொடர்பாக இந்நாள் முன்னாள் ஊழியர்கள் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரிலையன்ஸ் எஸ்ஆர் நிறுவன அதிகாரிகளிடம் விசாரணை நடந்து வருகிறது. டெல்லி சாஸ்திரி பவனில் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் செயல்பட்டு வருகிறது. பெட்ரோலிய பொருட்களின் விலைகளை நிர்ணயிக்கும் கொள்கை முடிவு, மிகப்பெரிய திட்டங்களுக்கான ஒப்பந்த விவரங்கள் உள்ளிட்டவை அடங்கிய முக்கிய ஆவணங்கள் சமீப காலமாக லீக் ஆனதால் சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய தயங்கி வந்தனர். பெட்ரோலிய அமைச்சகத்திடம் தாங்கள் அளிக்கும் முக்கிய செயல் திட்டங்கள் சில நிமிடங்களில் ஜெராக்ஸ்களாக வெளியில் கசிந்து விடுவதாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் புகார் கூறினர். இது தொடர்பாக பெட்ரோலிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உத்தரவின் பேரில் ரகசிய விசாரணை மேற்கொண்ட டெல்லி போலீசார் பெட்ரோலிய அமைச்சகத்தின் 2 ஊழியர்கள், முன்னாள் ஊழியர்கள் 2 உட்பட 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் முக்கிய ஆவணங்களை 25,000 முதல் 50,000 ரூபாய்க்கு பெட்ரோலிய தொழில்துறை ஆலோசகர்களிடம் விற்றிருப்பது தெரியவந்தது. இந்த ஆவணங்களை பல லட்சங்களுக்கு மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களிடம் தொழில்துறை ஆலோசகர்கள் விற்றுள்ளனர். இந்த உளவு வேலைகளுக்கு மூளையாக செயல்பட்டுள்ள முன்னாள் பத்திரிகையாளர் சாந்தனு சைக்கியா, பெட்ரோலிய தொழில்துறை ஆலோசகர் பிரயாஸ் ஜெயின் ஆகியோரையும் கைது செய்துள்ளதாக டெல்லி போலீசார் வெள்ளியன்று அறிவித்தனர். Independent inquiry is going on. Let it complete fast. Everything will come out. பெட்ரோலிய அமைச்சக முக்கிய அம்சங்கள் லீக்கான விவகாரத்தில் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் அனில் திருபாய் அம்பானி குரூப் மற்றும் எஸ்ஆர் போன்ற நிறுவனங்களுக்கு தொடர்பிருப்பதாக டெல்லி போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது தொடர்பாக அந்நிறுவனங்களின் அதிகாரிகளிடமும் டெல்லி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேற்கண்ட நிறுவனங்களில் டெல்லி போலீசார் அதிரடி சோதனை நடத்தி முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாகவும் கூறப்படுவதால் பெரிய நிறுவனங்களின் முக்கிய அதிகாரிகளும் கைது செய்யப்படக்கூடும் என்று பெட்ரோலிய அமைச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன.